தேங்காயில் தான் நிறையா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த காய்கறிகளில் அந்த தேங்காய் மெயினாக என்ன ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்கள் பிஸ்னஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாய் காய்ஸ், இந்த டே 3 என்னால் முடியும் பிஸ்னஸ் பேக் சேனல். ஸோ இன்றைக்கி எப்போவும் எல்லாம் மார்க்கெட்டு கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நல்லா தூங்கியாச்சு. ஸோ போனோடனே காய்கறி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஸோ போகிற வழியே சிங்கம் வழியை மறிச்சு ப்ரோ வந்தாங்க ப்ரோ நெல்லிக்காய் சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு ஃபன் பண்ணிருந்தார். சரி ரைட்டு வாங்கின காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணி நேராக கடைக்கு போயிட்டேன். ஸோ கடைக்கு போனால் கரெக்டாக ஆட்டோ வந்துச்சு. ஸோ ஆட்டோ வந்தோன்னே காய்கறிலாம் எடுத்து அடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அண்ணன் அடுக்கிறதுல எக்ஸ்போர்ட்டு சூப்பராக அடிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமேட்டு காய்கறிலாம் கொஞ்சம் வியாபாரம் ஆரம்பிச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய கஸ்டமர் வந்து வேகமாக எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ மார்னிங் சேல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 ஃபோன் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோன் ஆர்டர் ரெடி பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்க கேஷ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நேராக தேங்காய் கிளம்பியாச்சு. ஸோ ஒரு விவசாயம் ரொம்ப தள்ள முடியாமல் தள்ளிட்டு போயிருந்தா. ஸோ நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேங்காயில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதுக்கு அவ்வளோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ தேங்காய் நிமித்தி வச்சு ஸோ அதை கெட்டு போகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நேராக நம்ம தேங்காய் எடுக்கிற இடத்துக்கு வந்தோன்னே தேங்காய் அப்போ தான் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அண்ணன் நமக்கு ஒரு 300 காய் போடுங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேங்காய் வாங்கும் போது பச்சை மிளகா வாங்குவாங்க, மல்லித்தலை வாங்குவாங்க. ஸோ தேங்காயில் நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் தேங்காய்னு தனி கடையாக கூட போடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி 62 ரூபா தேங்காய் விற்கிது. ஸோ மார்க்கெட் ரேட்டோட நமக்கு 2 ரூபா கம்மியாக தான் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 80 ரூபான்னு போட்டாக்கும் கிலோவுக்கு 10 ரூபா தாராளமாக நிற்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தேங்காய் தனி கடையாக எடுத்து போட்டு நடத்தலாம். ஸோ நானும் வந்த டயரில் கொஞ்சம் தேங்காய்லாம் அடிக்கிட்டு நானும் படுத்துட்டேன். ஸோ அப்புறமேட்டு கடையை கொஞ்சம் எடுத்து வச்சு நானும் கிளம்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்கணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.